காசி தமிழ் சங்கத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் அது புரியாத உங்களுக்கு எந்த தாய்மொழியின் அருமையும் புரிய போவதில்லை, கல்வியின் அருமையும் புரிய போவதில்லை. கூட்டாட்சியின் மீதான தாக்குதல் தான் நவபாசிசத்தினுடைய கூறு. நீங்கள் கொடுத்த அறிக்கையிலிருந்து சொல்லுகிறோம். நிதி ஆயோக்கினுடைய அறிக்கை வறுமை ஒழிப்பு திட்டத்தில் முன்மாதிரியாக இருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது. உங்களது பொருளாதார அறிக்கையில் மனித வளத்தை பெருக்குவதில் முதல் இடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறது. நீங்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையில் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியில் முதல் இடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லுகிறது. உயர்கல்வி துவங்கி பொது சுகாதாரம் வரை தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. ஆனால் நாங்கள் கொடுக்கிற ₹1 வரிக்கு நீங்கள் திருப்பி கொடுப்பது வெறும் 29 பைசா மட்டுமே என்பது எவ்வளவு அவலமானது. ஆனால் பீகார் செலுத்துகிற ₹1 வரிக்கு ₹7 திருப்பி கொடுக்கிறீர்கள். உத்தரப்பிரதேசம் கொடுக்கிற ₹1 வரிக்கு ₹1.75 பைசா திருப்பி கொடுக்கிறீர்கள். இப்படி திருப்பி கொடுக்கிற எங்கள் உரிமையை கேட்டால் நீங்கள் எங்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்துகிறீர்கள். நிதியில், கல்வியில், ஆட்சி நிர்வாகத்தில் என எல்லா முனைகளிலும் கூட்டாட்சியை தாக்குகிறீர்கள். மாநிலங்களை பட்டினி போட்டு பணிய வைக்கிறீர்கள். பட்டினி போட்டு பணிய வைக்கிற உங்களது அதிகாரத்துக்கு எதிராக நிமிர்ந்து நிற்பவர்களை நாகரீகம் அற்றவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நீங்கள் பயன்படுத்திய வார்த்தையை நீங்களே திரும்பி பெறுகிறீர்கள் என்றால் எவ்வளவு நாகரீகமற்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் உணர்கிறீர்களா என்று நாங்கள் கேட்கிறோம். அதே போல நீங்கள் திரும்பி பெற்ற வார்த்தைக்கு பின்பும் தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு ஒன்றிய அமைச்சர் உங்களது பேச்சை ஆதரிக்கிறார் என்றால் இதுதான் நாகரீகமா என்று நாங்கள் கேட்க நினைக்கிறோம். கல்வி அமைச்சகத்தின் கீழே வருகிற IIT-யினுடைய இயக்குனர் மாட்டு மூத்திரம் குடிக்க சொல்கிறார். அது நாகரீகமா என்று கேட்க உங்களால் முடியவில்லை. கல்விக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டால் எங்களை பார்த்து நாகரீகமாக என்று நீங்கள் எங்களை கேட்கிறீர்கள். அதே போல இந்தியர்களை கைவிலங்கிட்டு அனுப்பி வைத்தது அமெரிக்கா. அதன் மீது கோபம் வரவில்லை. அதற்கு எதிராக கார்ட்டூன் போட்ட ஆனந்த விகடன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள். இது நாகரீகமா என்று உங்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். 3 வருடமாக பற்றி எரிகிறது மணிப்பூர். ஒரு முறை கூட பிரதமர் போகவில்லை. ஒரு முறை கூட போகாத பிரதமர் இருக்கிற ஒரு அவைக்கு மணிப்பூரின் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறீர்களே, இது நாகரீகமா என்ற கேள்வியை உங்களிடம் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இதே அவையில் 543 உறுப்பினர்கள் இருக்கிறோம். ஆனால் 848 இருக்கையை இந்த அவையிலே நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள். உங்களது மறைமுக சதி திட்டத்திற்காக தென் மாநிலங்களின் உரிமையை நசுக்க நினைக்கிற உங்களின் சதிக்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாடும், தமிழ்நாட்டின் முதலமைச்சரும், தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு ஓரணியில் இருக்கிறார்கள். தென் மாநிலங்களுக்கு நீங்கள் இழைக்கிற வஞ்சகத்துக்கு எதிராக இந்தியாவின் கூட்டாட்சியை காப்பதற்கு நாங்கள் உறுதி பூண்டிருக்கிறோம். அதே போல இதே அவையில் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கையில் சிறு குறு தொழில்களுக்கு மிக அதிகமான வட்டி, ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு மிக அதிகமான வரி விலக்கு. உங்களது வரி கொள்கையை ஒரு வரியில் விளக்குவதற்கு இது ஒன்றே போதும் என்று நினைக்கின்றேன். அதே போல நரேகா, கடந்த 3 மாதமாக நரேகாவுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை ஒன்றிய அரசு விடுவிக்க மறுக்கிறது. எங்களது மதுரை மாவட்டத்தில் மட்டும் 121 கோடி உழைத்த மக்களுக்கான கூலியை நிறுத்தி வைத்திருக்கிறார் பிரதமரும் நிதி அமைச்சரும் என்ற குற்றச்சாட்டை இந்த அவையிலே நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். அதே போல இன்றைக்கு மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால்தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய, கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய 2500 கோடியை விடுவிப்போம் என்று கல்வி அமைச்சர் சொல்லுகிறார். பட்டினி போட்டு பணிய வைக்க முடியும் என்று அதிகார வர்க்கம் நினைத்தால் பட்டினி போட்டாலும் பணியாத தன்மானமும் பகுத்தறிவும் கொண்ட தமிழ் சமூகம் உங்களுக்கு பாடம் புகட்டும். கொடுப்பதால் மட்டுமே நீங்கள் உயர்ந்தவர்கள், பெறுவதால் மட்டுமே நாங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல. அரசியல் சாசனத்தை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்பதை தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் புரிய வைக்கும் என்று சொல்லி முடிக்கிறேன். We have taught civilization for over 4000 years. We don't want you to teach us. She also spoke about how Manipur is suffering. She also spoke about Tamil's civilization. She also spoke about Nirbhaya funds. She also spoke about Dravidian model of governance.
that has put women at the forefront by giving free bus passes. I want to highlight, sir. 4000 வருஷம் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் எங்களோடது, எங்களுக்கு யாரும் நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம் அப்படின்ற அந்த அர்த்தத்துல பேசினாங்க. 4000 ஆண்டு நாகரிகம் இருக்கக்கூடிய அதே தமிழ்நாட்டுல இவங்களை சேர்ந்தவங்க மார்ச் 1989ல சட்டசபையில இந்த ஸ்டேட் அசம்பிளி இன் மார்ச் 1989 நாகரிகம், பெண் உரிமை, ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய புடவைய பிடிச்சு இழுத்தவங்க இவங்க. I wish they were here. They would have shouted at me saying, how dare you talk about it? It is a truth. So 4,000 years of civilization about which I am proud. All of us are proud about it. But the honorable member tells us, you don't give me any lectures on that. We are the ones who taught the world what civilization values are. Is this event in March 1989, a lady member of the house whose sari was pulled by one of their members, I'm not naming anybody, was that Nagarigam? Was that Panbada? Was that Kalacharam? So she doesn't want us to teach, honorable member doesn't want us to teach her Kalacharam, but that's the Kalacharam of the Dravidian model. Free bus pass கொடுத்தா மாத்திரம் போராது, பெண்களை அவமதிக்காம இருக்கிறது முக்கியம். அது நீங்க பண்ணல. அதே மாதிரி this is ஒரு பொண். ரெண்டாவது பொண், சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி. Horrible rape happened in the campus in December 23. What response has the state government given till today? அவளும் ஒரு பெண் தான். அதுவும் நாகரிகத்துக்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய விஷயம். அதுல நீங்க என்ன யாருக்கு உபதேசம் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க? மூணாவது, அதுவும் ஒரு பெண், 9 வயசு குழந்தை. அவங்கள பாலியல் வன்முறைக்கு, sexual assault on a 9-year-old school child in Trichy. What action has been taken? Honorable members telling us don't preach us on Kalachara. Panbad. Is that the Dravidian model? Fourth woman, sir. 22-year-old woman was gang raped near a home in Tanjavur last year. So under the Dravidian model DMK government, these are the cases of women who are all suffering. A woman who was in the assembly, whose sari was pulled, and rape cases. Besides this, the law and order in Tamil Nadu is in such pathetic state that in Kallakurichi, 68 people died drinking spurious liquor. Not much of an action has been taken in that. 28 cases of honor killing. Tamil sollanona mana kolai, aanava kolai. So we hear Dravidian model telling us Samatvam, we are the ones who teach equality. Different castes, girl and boy getting married, people are hacked in the middle of the road. 28 cases of honor killing has happened in Tamil Nadu. That's the Dravidian model. And they are telling us, don't preach to us. Another one, last case, sir, I'd like to say, enough amount of drug violence is happening. Women are crying. My children are taking to drugs. Nobody is doing anything. We don't know what is happening. Sons are killing mothers because they are not giving for buying drugs. What action has been taken? On the contrary, I'm not naming anybody. One particular individual who has been arrested for deep drug smuggling has been associated with one of the prominent families. No answer comes from DMK on that. So that's important for us to remember. And all these affection, love, emotion for the language Tamil, sir. Education minister who spoke the truth about how they were ready to sign the MOU, and then they changed their mind in the pretext of 3-language formula is not suitable for us, we don't want it, but you are imposing Hindi. I have lived in a Tamil Nadu where Hindi and Sanskrit, if you learn,
you are targeted. They can say anything. My lived experience, I'm saying. But more important, sir, they wanted Honorable Minister Dharmendra Pradhan to apologize because he said it is uncivilized. He probably said the way in which you're protesting is uncivilized. But never mind, they said, you're not only telling us, but you're telling the entire Tamil public, which he did not. But they made him say, I'll take back my word.